ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் 2 விதமாக கொடுக்குறாங்க. சாயந்தரம் இன்றைக்கி 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 21,000க்கு மேலே டோக்கன்ஸ் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாட் கூட நாளைக்கு காலையில் 7 மணி ஸ்லாட் 8 மணி ஸ்லாட்லாம் அவைலபிளாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டோக்கன்ஸும் அவைலபிளாக இருந்தது. செக் பண்ணுறப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா 3 இடங்களில் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. தனி கவுண்டர் இருக்குது. அந்த டோக்கன் வேணும்னா அந்த க்யூவில் ஜாயின் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட அந்த டோக்கனை காட்டி ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தர்ஷனம் பார்க்க முடியும். ஸோ டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 12 மணி நேரமாக தான் டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. புஷ்கரணி தீர்த்தம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக இப்போ குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் அனுமதி கிடையாது. வரலட்சுமி விரதம் டிக்கெட் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணது புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில் 9 மணி போல் கரண்ட் புக்கிங்லேயும் கொடுக்குறாங்க. 150 டிக்கெட்ஸ் காலையில் ஒரு 6-6:30க்கெலாம் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டோம்னா டிக்கெட் வாங்கிக்கலாம். 1000 ரூபாய் ஆஃப்லைனில் நம்ம வாங்கிக்கலாம். டைரக்ட் சேவா ப்ளஸ் தர்ஷனுக்கு. அண்டு இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், வரலட்சுமி விரத பூஜை சென்னை பத்மாவதி அம்மாவாரி கோயில்லையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சாயந்தரம் 6 மணி போல் குங்குமார்ச்சனை இருக்கும். நம்ம ஒரு 4 மணி போல் அங்கே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இடம் தான் இருக்கிறதுனால அந்த இடத்துல உட்கார்ற அளவுக்கு உட்காந்து நம்ம அந்த குங்குமார்ச்சனை சேவை செய்யலாம். இல்லைனா பின்னாடி நின்று நம்ம பார்க்கலாம். குங்குமார்ச்சனைக்கு தேவையானதெல்லாம் கோயிலே கொடுத்துருவாங்க. நம்ம போய் குங்குமார்ச்சனை சேவாவில் அட்டன் பண்ணிட்டு வரலாம். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி போல் செய்வாங்க. 1 hour நடக்கும். ட்ரை பண்ணுங்கள். திருச்சானூருக்கு போக முடியாதவங்க சென்னையில் இருக்கிற பத்மாவதி அம்மாவாரி கோயிலையும் வரலட்சுமி விரதம் செய்கிறாங்க. அண்ட் ஒரு வெள்ளிக்கிழமை கூட லக்ஷ்மி பூஜைன்னு செய்கிறாங்க. சிபிசி சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. வரலட்சுமி விரத பூஜையும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கும். ஒரு 4 மணி வாக்கில் அங்கே இருந்தால் நாமளும் உட்காந்து குங்குமார்ச்சனையில் அட்டன் பண்ணலாம். பைசா எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். அந்த குங்குமம் கூட அவங்களே கொடுத்துருவாங்க. தொன்னையில் போட்டு குங்குமார்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் வீட்டுக்கு வரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நேற்று காலையில் கொடுத்தது இன்றைக்கி காலையில் ஆஸ் யூஷுவல் போல் சுவாமி தர்ஷனம் பார்த்தாங்க. அண்ட் இன்றைக்கி காலையில் டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைமாக ஈவினிங் தரிசனத்துக்கு. அதில் யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க போல், நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் டைம் விஐபி பிரேக் தர்ஷனில் திருப்பதி பெருமாளை கிட்ட பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் போனாங்கன்ட்டு என்கிட்ட சொன்னாங்கன்னா நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இனி டெய்லியும் காலையில் டிக்கெட் கொடுப்பாங்க. 10 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்ரீவாணி பவன் அன்னமய பவன் கிட்டே இருக்குது. ஆஃப்லைனில் நம்ம ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் காலையில் வாங்கிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 800 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு டிக்கெட் 10,500 ரூபாய். ஆதார் ப்ளஸ் 2 ஜெராக்ஸோடு போய் நம்ம க்யூவில் நின்று வாங்கிக்கணும். திருமலாவில் க்ரௌடு நார்மலாக இருக்குது. சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டெய்லியும் ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம் ஒரு கேட்டகரி, 1000 ரூபாய் ரூம், 1518 ரூபாய் ரூம் ஒரு கேட்டகரியா. தரிசன டிக்கெட் தேவை கிடையாது. ஒரு ரூம் வேணும் அப்படின்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்று கவுண்டர்கிட்ட போகிறப்போ எவ்வளோ பேர் ஸ்டே பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. சொன்னதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து ஸ்லிப் கொடுப்பாங்க. 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். அந்த சப் என்கொயரி ஆஃபீஸ் கோயில் ரிசப்ஷனுக்கோ போய் ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்கும். பே பண்ணிவிட்டு
சாவி வாங்குறப்ப அவசியமாக 2 பேர் மினிமம் இருந்தால் தான் சாவி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரூம் எடுத்துக்கலாம். கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாஸில் மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க டிடிடியோடது. திருமலாவில் ரீல்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி எடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு. அதாவது நம்ம இப்போது பர்சனலாக நிறைய ரீல்ஸ் எடுக்கிறோம்ல போகிற இடத்துலலாம், அந்த மாதிரி ரீல்ஸ் திருமலாவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 66,149 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.66 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 24,429 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற எல்லா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கும் போய் சேரும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, இல்லை தரிசனத்துக்கு வேறு ஏதாவது டிக்கெட்டில் போகிறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.